ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பில் உங்களோட இமேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட டூப்ளிகேட் காப்பி க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J கொடுத்து ஃபைன். இப்போ அந்த நான் டிஃபால்ட் பேக்ரவுண்ட் லேயரை டெலிட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து கேமரா ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர் போய் அதில் கேமரா ஃபில்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த சினிமாட்டிக் அந்த டீல் ஆரஞ்ச் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கேலிப்ரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கேலிப்ரேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம க்ரீன் ப்ரைமரி வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் வேல்யூஸ் வந்து அரௌண்ட் 18 வைக்கிறேன். ஹியூக்கு ஃபஸ்ட்டு ஃபைன். சேச்சுரேஷனுக்கு லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அரௌண்ட் 5 இல்லை 6 வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ ப்ரைமரியை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ப்ளூ ப்ரைமரியில் நான் அதை க்ரீனர் சைடு எடுத்துகிட்டு போகிறேன். அதாவது -65 அப்படின்னு வைக்கிறேன். சேச்சுரேஷனையும் லிட்டில் பிட் ரெடியூஸ் பண்ணுறேன். -35 அப்படின்னு கொண்டாடுறேன். வெரி குட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெட் ப்ரைமரியை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதோட ஹியூ லெவல் வந்து நான் +21 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணுறேன். அடுத்து அதோட சேச்சுரேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். -9 வச்சுக்கிறேன். ஷேடோஸும் வந்து நான் க்ரீனர் சைடு மூவ் பண்ணிட்டு போக போகிறேன். க்ரீன் டிண்ட் ஆட் பண்ண போகிறேன். அதை வந்து -52 அப்படின்னு வச்சுக்கிறேன் இந்த இமேஜுக்கு. சரிக்கோ. இப்போ மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் வைப்ரண்ட்டாக ஓவர் சேச்சுரேட்டடாக இருக்குது. அதை நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ளிட் டோனிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்ப்ளிட் டோனிங் போய்க்கோங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் ஹைலைட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதில் ஹியூவோட லெவல் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அது வந்து 214 அப்படின்னு வச்சுக்கிறேன். அரௌண்ட் 210 to 215 வச்சுக்கோங்க. சேச்சுரேஷனை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 27 அப்படின்னு வச்சுக்கிறேன். பேலன்ஸ் வந்து 3ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம ஷேடோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அதோட ஹியூவை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். 220 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ அதோட சேச்சுரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 18 அப்படின்னு வச்சுக்கிறேன். நீங்கள் இதோட சேச்சுரேஷன் அதிகம் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாரர் மூவி, ஹாரி பாட்டர் மூவியில் வர அந்த கலர் கிரேடிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த இமேஜுக்கு நான் வந்து அரௌண்ட் 18 அப்படின்னு தான் வச்சுக்க போகிறேன். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட்டை லிட்டில் பிட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். +6ன்னு வச்சுக்கிறேன். லைட்டை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். -11 வச்சுக்கிறேன் இந்த இமேஜுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த நம்பர் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்பர்ஸ் முன்ன பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கோங்க. டார்க் வந்து ஆட் பண்ணுறேன். +4. ஷேடோ வந்து +12 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டெப்பாக நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போய்க்கோங்க. அதில் வந்து கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம ப்ளூ கர்வ் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ப்ளூ கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் கர்வோட டாப் அண்ட் பாட்டம் இருக்குல்ல, அதை லிட்டில் பிட் மேலே புல் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த நியூட்ரலான அந்த ப்ளூ எஃபெக்ட் கிடைக்கும். தெரியுதோ? இப்போ நம்ம இமேஜ் ரெடி. இப்போ ஷிஃப்ட் Ctrl+Alt கொடுத்து எல்லா லேயரையும் ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட இமேஜ் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.